வணக்கம். ஆர்கே டெலிபாவை பேசுகிறேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அளித்து வந்த ஆதரவு தான் எனக்கு மேலும் மேலும் பல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று உற்சாகத்தை தருகிறது. அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்ற இந்த குரு பயிற்சி பலனை பற்றி இப்பொழுது பார்க்க போறோம். இவ்வளவு நாள் துலாத்தில் இருந்த குரு பகவான் 4/10/2018 இரவு 10:05 அன்று வியாழக்கிழமை ஏகாதசி திதி கிருஷ்ணபக்ஷம் நட்சத்திரம் ஆயில்யம் அன்று யோகம் சிவம் கரணம் பத்ரம் என்ற புனிதமான நன்னாளில் துலாத்தில் இருக்கின்ற குரு பகவான் விருச்சிகத்திற்கு செல்கின்றார். இவ்வளவு நாள் இருந்த குரு பகவான் அவருடைய பகை வீடு. ஆனால் இப்போது பெயர்ச்சியாகின்ற இடமோ அவருடைய ஆத்ம நண்பர் செவ்வாய் பகவானுடைய வீட்டுக்கு செல்கின்றார், விருச்சிகத்துக்கு செல்கின்றார். அனைத்து மக்களும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்பதை நாம் சற்று விரிவாகவே பார்க்கின்றோம். இது ஒரு ஆண்டுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷம் போல் பயன்படும் என்பதுதான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்போது நாம் சொல்ல போகின்ற குரு பயிற்சி பலன். குரு விருச்சிகத்துக்கு வருகின்றார், தனுஷிலே சனி பகவான் இருக்கின்றார், மகர கடகத்திலே ராகு கேது இருக்கின்றார். இந்த கிரகங்களையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய சஞ்சாரத்தையும் வைத்துத்தான் இந்த குரு பயிற்சி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் 4/10/2018 அன்று விருச்சிக ராசி சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 28/10/2019 வரை, அதாவது ஓராண்டு காலம் அவர் விருச்சிக ராசியிலே சஞ்சரிப்பார். அவர் சஞ்சரிக்கின்ற அன்றைய நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரமாகிய விசாகம் 4ஆம் பாதத்தில் அவர் சஞ்சரிக்கின்றார். அவர் நவாம்சத்திலும் உச்சமாவார். அது மட்டுமல்ல, நமது சுதந்திர இந்தியாவிற்கு, நமது சுதந்திரம் இந்தியா ரிஷப லக்னம் கடகராசி, அதற்கு இந்த குரு பகவான் சாதகமாக வருவதால் இந்தியாவில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மத்தியிலும் பல அரசியல் ரீதியான சில மாற்றங்களும், தமிழகத்திலும் சில மாற்றங்கள் கட்டாயம் உருவாகப் போகிறது. விருச்சிகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஓராண்டு காலம் இருக்க போகிறார். அதில் இடையிலே அவர் வக்ரகதி ஆவார், அதி வக்ரமாவார். அந்த பலன்களெல்லாம் நாம் ஒவ்வொரு மாத பலன்களிலும் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அவர் ஆரம்பத்திலே விசாக நட்சத்திரத்திலும், பிறகு அனுஷ நட்சத்திரத்திலும், பிறகு கேட்ட நட்சத்திரத்திலும் சஞ்சரிப்பார். அதற்குண்டான பலன்களையும் நாம் மாத பலன்களில் துல்லியமாக பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த குரு பயிற்சினால் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மிக மிக மேலோங்கும். மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம், பொன் சம்பந்தப்பட்ட வியாபாரம்லாம் நல்ல வளர்ச்சி அடையும். மக்களிடத்திலே பணப்புழக்கம் மீண்டும் தாராளமாக நல்ல முன்னேற்றத்துக்கான பாதையில் மக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். விருச்சிகத்திற்கு வந்திருக்கின்ற குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகு பகவானை பார்ப்பார். இந்த ராகு கேது பயிற்சி 13/2/2019 வரை இருக்கிறது. அதற்கு மேல் ராகு கேது பயிற்சிகள் மிதுனத்திற்கும் கேது பகவான் தனுசுக்கும் வருவார். குரு பகவானுடைய பார்வை ராகு பகவானுக்கு படுவதனால் பலவிதமான நல்ல மாற்றங்கள் நாட்டிலே ஏற்படும். இதையும் மனதில் கொண்டுதான் இந்த குரு பயிற்சி பலனை சொல்லியிருக்கிறேன். குரு பகவான் விருச்சிக ராசியில் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே, பொதுவாக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பலன்களை செய்ய தொடங்குவார் என்று சொல்வார்கள். ஆனால் அது நடைமுறையில் சரி வருவதில்லை. 16 நாட்களுக்கு முன்னால் தான் அவர் பலன்களை செய்ய தொடங்குகிறார். அதற்கு காரணம் குரு பகவானுடைய தசை 16 ஆண்டுகள். ஆனால் நடைமுறையில் 16 நாட்களுக்கு முன்னால் அவர் நல்ல பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் என்பதுதான் நடைமுறை உண்மையாகும். மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். மேஷராசிக்கு அவர் 9-12 கூடியவர். கடந்த ஓராண்டு காலமாக அவர் 7 இருந்தார். 7 இருந்து பலவிதமான அற்புதமான பலன்களை அவர் செய்தார் என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் பொருளாதார வகையில் பல சங்கடங்களையும் கொடுத்தார். கணவன் மனைவிடத்தில் சில சிக்கல்களையும் ஈகோவால் சண்டை சச்சரவுகளையும் கொடுத்தார். அதற்கு காரணம் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்து அவர் 6இல் மறைந்துதான் ஒரு முக்கியமான காரணம். 7 இருந்த குரு பகவான் இப்பொழுது 8க்கு வரப்போகின்றார். 8க்கு வந்துவிட்டாரே, அஷ்டம் குரு கெடுத்து விடுவாரே என்றது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவர் பார்வையால் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது. அப்போ 8ஆம் வீட்டு பலன்கள் கெடுக்காத சில சங்கடங்களை தரத்தான் செய்யும். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. அதில் முழு கெடுதல் உள்ளதா இல்லையா என்பதை நான் முதல் குருவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்ற வீடியோவில் பார்த்தால் அதன் மூலமாக இவர் பலம் பெற்றிருந்தால் எந்த விதமான கெடுபலனும் வராது என்பதும் உண்மை. இப்போது 8லே வந்திருக்கின்ற குரு பகவான் என்ன பார்ப்பார் என்பதை பார்ப்போம். அவருக்கு 5, 7, 9 என்ற அற்புதமான பார்வை உள்ளது. அந்த பார்வையால் என்னென்ன நன்மை என்பதையும், 8லே வந்ததனால் என்ன என்பதையும், ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் மிக தெளிவாக பார்ப்போம். முதலில் அவர் பார்வையை பார்ப்போம். 8லே வந்திருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கின்றார். அந்த 12க்கு அவர் 1-10 கூடியவர். நின்ற இடத்துக்கு 8க்கு அவர் 2-5 கூடியவர் ஆகி 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. அது குடும்ப விஷயமோ, உங்கள் பிள்ளைகள் மூலியமாகவோ, கணவன் மனைவி விஷயமாகவோ, வெளிநாடுகளுக்கு செல்வதோ, இல்லை வெளியூர்களுக்கு படிக்க செல்வதோ, இல்லை வியாபார நிமித்தமாக சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக சுப செலவு என்றாலே வரவு இருந்தால்தான் செலவு வரும். இதுதான் வரவு செலவு. அதற்கு ஆதாரமாக குரு பகவான் 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கின்றார். அந்த 2ஆம் வீட்டிற்கு 8,
11 கூடியவர் ஆகிறார். இருந்த இடத்துக்கு அவர் 2, 5 கூடியவர் ஆகிறார். 8 இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் சகல விதத்திலும் உங்களுக்கு தனப்பிராப்தி வரும், லாபங்கள் பெருகும். தசாபுத்திகள் உங்களுக்கு யோகமாக இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிகள் அடைவீர்கள். உங்கள் எண்ணங்கள் திட்டையரும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சகலவிதமான சௌபாகியங்களும் உங்கள் குடும்பத்திலும் ஏற்படும் என்பதுதான் அவர் 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன். அதில் உங்கள் மதிப்பு, மரியாதை, நண்பர்களுடைய ஆதரவு, கணவனுடைய அன்பு, இன்ப சுற்றுலா செல்வது, பொருட்களை வாங்குவது, விற்பது, வியாபாரம் என்ற சகல விதமான நன்மைகளும் நீங்கள் காண்பீர்கள். காரணம், குரு பகவான் பார்வைக்கு அந்த அளவுக்கு வலிமை உள்ளது. அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். 4 உள்ள ராகு கேது, அதாவது ராகு இருக்கின்றார். அவருடைய பவரையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். 4ஆம் வீட்டுக்கு அவர் 6, 9 கூடியவர் ஆகின்றார். 4ஆம் வீடு உங்கள் உடலை குறிக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சொத்து, சுகம், வீடு, வண்டி, வாசல், உங்கள் தாயார், உங்களுடைய படிப்பு, எல்லா விதமான சகல விஷயத்தையும் குறிக்கிறது. ஆனால் 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது எந்த விதத்திலும் சந்தேகம் வேண்டாம். 4ஆம் வீட்டு பலன்கள் சிலருக்கு வீடு வாங்குவதோ, வண்டி வாசல் வாங்குவதோ, சொத்துக்கள் சேர்க்கையோ, இல்லை பாதியில் வீடு கட்டி பாதியில் நிற்பதோ, இல்லை புதிதாக வாங்குவதோ என்ற எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிறைவேறும். கடனும் ஏற்படும். அதற்கு காரணம் குரு பகவான் 8 மறைவது ஒரு காரணம், அவர் 4ஆம் வீட்டுக்கு 6 கூடியவர் என்பதும் மற்றொரு காரணம். அந்த கடன் அத்தனையும் சுப கடனே தவிர வீண் வெறிய செலவுகள் இல்லை என்பதும் மிக தெளிவாகவும் ஆதாரத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது மேஷத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் என்னென்ன செய்ய போகிறார் என்பதை தெளிவாக பார்ப்போம். மேஷத்திற்கு, மேஷராசிக்கு 9, 12 கூடிய குரு பகவான் 8 மறைகின்றார். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் எதிலையும் நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். எதுவாக இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆலோசனையும் தெய்வத்தை வணங்கிய பிறகுத்தான் நீங்கள் செயல்பட வேண்டும். காரணம், பாக்யாதிபதி 8 மறைவதனால் சில சங்கடங்கள் வரும். அதை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாகத்தான் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ராசிக்கு உண்டான பலன்கள் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. 2க்கு உண்டான பலன்களை பார்த்தோம். 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். 3ஆம் வீட்டிற்கு அவர் 7, 10 கூடியவர் ஆகிறார். 3க்கு 6 மறைவதனால் உங்களுடைய இளைய சகோதரர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர்களிடத்தில் வீண் விரோதமும், தேவையில்லாத சங்கடங்களும், வீண் வெறிய செலவுகள் வரும் என்பதுதான் 3ஆம் வீட்டுக்கு 6 மறைகின்ற குரு பகவான் பலனை தருவார். அதே நேரத்தில் உங்களுக்கு இளையவர்கள் தொழிலில் கொடிகட்டி பறப்பார்கள். காரணம், 3ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் அவர்கள் வாழ்வில் நல்ல வளர்ச்சி அடைவார்கள் என்பதும் 3ஆம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. 4ஆம் வீட்டு பலன்களை பார்த்தோம். 5ஆம் வீட்டு பலன்களை என்ன என்பதை பார்ப்போம். மேஷத்திற்கு 5ஆம் வீடு சிம்மம். இந்த சிம்மத்திற்கு 5க்கும் 8க்கும் உடைய ஒரு குரு பகவான் 5க்கு 4 இருப்பதினால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுடைய மகிழ்ச்சிகள், உங்களுடைய திட்டங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரங்கள் அத்தனையும் மிக மிக அற்புதமாக இருக்கும். காரணம், 5க்கு யோகாதிபதி 5க்கு 4 இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அவர்கள் படிப்போ இல்லை திருமணமோ, இது தொழில்துறையோ, அவர்கள் உங்களுடைய எண்ணங்களோ மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதுதான் 5ஆம் வீட்டு பலன்கள் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. அவர்களுக்கு திருமணம் நடைபெறலாம், வேலைகள் கிடைக்கலாம், சொத்து சுகங்கள் வாங்கலாம், வெளிநாடுகள் செல்லலாம் என்ற சகல விதமான நல்ல விஷயங்களும் அவர்கள் வாழ்வில் நடக்கும். மேஷத்திற்கு 6க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 6க்கு குரு பகவான் 4க்கும் 7க்கும் உடையவராகி அவர் 6க்கு 3 மறைவதனால் நீங்கள் கூடுமான அளவுக்கு இந்த காலகட்டத்திலே கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, எதிலையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை செய்ய வேண்டும், தேவையில்லாமல் வாக்குறுதி தரக்கூடாது, எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை வம்பு வழக்கில் உங்களை மாட்டிவிடும் என்பதுதான் 6ஆம் வீட்டு பலன்கள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. 7க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 7ஆம் வீட்டிற்கு அவர் 3, 6 கூடியவர். 7க்கு 2 இருப்பதினாலும் அந்த வீட்டுக்கு அவர் 2, 5 கூடியவர் என்பதனால் 7ஆம் வீடு கணவன் மனைவியை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், காதலை குறிக்கும், சகல விதமான சௌபாகியங்களை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும். 7ஆம் வீட்டிற்கு 2 குரு பகவான் இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளும் கணவன் மனைவி விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்பதுதான் நமக்கு விருச்சிக குரு மிக தெளிவாக காட்டுகிறார். 8ஆம் வீட்டு பலன், அவர் 8க்கு 2, 5 கூடியவராகி 8 இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி வரும் என்பதும் ஆயுள் தீர்க்கும் என்பதுதான் 8ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். மேஷத்திற்கு 9க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 9ற்கு அவர் 1, 4 கூடியவர். 9க்கு 12 மறைகின்றார். ஆனால் தந்தையாரிடம் மிக மிக பயபக்தியுடன் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். தந்தையார் உறவினர்களிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தில் மறக்காமல் வணங்க வேண்டும். மகான்களுடைய ஆசீர்வாதம் புனித நதிகளுக்கும் சென்று நீராட வேண்டும். அப்படி செய்தால்தான் 9ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லை என்றால் தந்தையாரிடத்தில் வீண் விரோதமும் தந்தையார் உறவினரிடத்தில் தேவையில்லாத அவப்பெயரும் உருவாகும் என்பதுதான் 9ஆம் வீட்டிற்கு 12 மறைகின்ற குரு பகவான் தருகின்ற பலனாக இருக்கும் என்பதுதான் உண்மை. 10ஆம் வீட்டிற்கு என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். 10ஆம் வீட்டிற்கு குரு பகவான் 12, 3 கூடியவர். 10க்கு 11 இருப்பதினால்
தொழில்துறையில் எல்லாவற்றிலும் மிக மிக பெருத்த லாபத்தை கொடுப்பார். 10க்கு 11 இருப்பதனால் எல்லா விதமான வெற்றியும் கொடுப்பார், சகல லாபத்தையும் கொடுப்பார். அதே நேரத்தில் சுப முதலீடும் சுப கடனும் வாங்க வைப்பார் என்பதுதான் விருச்சிக குரு நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். மேஷத்திற்கு 11 வீட்டுக்கு குரு பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம். 11க்கு 2 11 கூடியவராகி 11க்கு 10 இருப்பதினால் 11ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். 11ஆம் வீட்டு பலன் மொத்த சகோதரரை குறிக்கும், வெற்றியை குறிக்கும், சகல விதமான ஐஸ்வர்யங்களை குறிக்கும், பொன்பொருளை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், எல்லா விதமான வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அந்த 11. அந்த 11க்கு 10 இருப்பதினால் மூத்த சகோதரர்கள் எல்லா வகையிலும் நன்மையும் நடக்கும், உங்களுடைய வெற்றி கிடைக்கும், பொன்பொருள் வாங்குவீர்கள், சகல விதமான சந்தோஷத்தையும் அனுபவிப்பீர்கள். ஆனால் எல்லாவற்றிலும் போட்டியும் போராமையும் சில கடன்களும் ஏற்படும். காரணம் அவர் 8 மறைந்திருப்பதினால் 8 மறைந்திருப்பதனுடைய பலனும் அதுதான். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த குரு பயிற்சி பலன் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8 மறைந்திருந்தாலும் அவர் பார்வை பலத்தினாலும் மற்ற வீட்டுகளுக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருப்பதினாலும் குறிப்பாக 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்ப்பதினால் சகல ஒரு வகையில் சில சங்கடங்கள் வந்தாலும் பொருளாதார வகையிலும் சொத்து சுகங்கள் வகையிலும் மிக பெரிய யோகத்தை அவர் கொடுப்பார். போராடி நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்பதுதான் மேஷராசிக்கு குரு பகவான் மிக தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் இந்த சங்கடத்தை சமாளித்து சாதனை படைப்பீர்கள் என்பதுதான் உண்மையாகும். இப்பொழுது பரிகாரங்களை பார்ப்போம். மேஷராசி மேஷ லக்னத்திற்கு அனைவரும் குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். ஒருமுறை திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். முடிந்தவர்கள் தென்குடை திட்டைக்கும் ஆலங்குடிக்கும் சென்று குரு பகவான் வழிபாட்டை செய்து வர வேண்டும். வியாழக்கிழமை தோறும் தவறாமல் அருகாமையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று பசுனை ஏற்றி வழிபட்டால் 8 மறைந்திருக்கின்ற குருவால் எந்த விதமான கெடுபலமும் நடக்காது, பதிலாக நல்ல பலன்களே நடக்கும் என்பது அனுபவ உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் இதே வழிமுறைதான். தமிழகத்திற்கு வர முடியாத தமிழர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த தெய்வ படங்கள் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் டவுன்லோடு செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கேயே அந்த வழிபாட்டு முறையை செய்து கொள்ளுங்கள். அருகாமையில் உள்ள கோயில்களுக்கு வேலைக்கிழமை சென்று அவசியம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அற்புதமான பலன்கள் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.